பிரைஸ் எல்லாம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இந்த வேளையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பா பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை, கர்த்தர் திறந்த வாசலான ஆசீர்வாதத்தை இன்று தரப்போகிறார். பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு ஆசீர்வாதங்களுக்காக நெடுங்காலமாக நீங்க ஆண்டவர் சமூகத்துல ஜெபிச்சுட்டு இருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு ஆசீர்வாதமும் எனக்கு கிடைக்கலையே, ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதத்தை இன்றைய நாள்லயாவது தரமாட்டாரா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோட, ஒரு மனவேதனையோட நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கலாம். வாழ்க்கையில போராட்டங்கள் மிகுந்த வாழ்க்கையா இருக்கே, இந்த போராட்டம் மிகுந்த வாழ்க்கை எப்பவுமே எனக்கு நிரந்தரம் தானா அப்படிங்கிற ஒரு மன கசப்போட, ஒரு மன வேதனையோட நீங்க ஆண்டவர் சமூகத்துல பிரேயர் பண்ணிட்டு ஒரு ஆசீர்வாதத்துக்காக நீங்க காத்து கொண்டு இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, என் அருமையான மகளே, என் அருமையான மகனே, நீ எந்த ஆசீர்வாதங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறாயோ அந்த ஆசீர்வாதத்தை இன்றைய நாள்ல திறந்த வாசலை போல நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கலங்கிட்டு இருக்கீங்களா? எந்த ஒரு ஆசீர்வாதமும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி வேதனையோட இருக்கீங்களா? கண்டிப்பா ஆண்டவர் நினைச்சார்னா உங்களுக்கு ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர்வாதம் வெகு சீக்கிரமா திறந்த வாசல போல உங்களை நோக்கி கடந்து வரும். அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா விசுவாசம் வேணுங்க. நம்ம வாழ்க்கையில எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேச்சளவுல அதை வச்சிட்டு இருந்தா அது நடக்காது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மனசார விசுவாசிக்கணும். என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எனக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை தருவாரு, அந்த ஆசீர்வாதம் திறந்த வாசலை போல இருக்கும். ஏன்னா ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர்வாதம், அவர் ஒரு கதவை, மூடி இருக்கிற கதவை திறந்து தந்தார்னா அந்த கதவை யார் நினைச்சாலும் பூட்டவே முடியாதுங்க. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தான் ஆண்டவர் இன்றைய நாள்ல உங்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லி பிரியப்படுறாரு. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? விசுவாசத்தோட ஆண்டவர் சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கணும். நம்ம ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்வாரு, அதிசயத்தை செய்வாரு, கண்டிப்பா என் வாழ்க்கை விசுவாசத்தோடு கூடிய ஜெபத்தினால நீங்க காத்தி இருக்கும் போது ஆண்டவர் திறந்த வாசலை போல ஒரு ஆசீர்வாதத்தை தர வல்லவரா இருக்கிறாரு. இப்போ நம்ம பைபிள்ல உபாகமம் 28வது அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்களை எல்லாம் உன்மேல் உனக்கு பலிக்கும். ஆமேன். உன் தேவனாகிய கர்த்தருக்கு செவி கொடுத்து அதன்படி நடக்கும்போது ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர்வாதம் கடந்து வரும். பிரியமானவர்களே, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மனிதனுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் சிலவங்க செவி கொடுப்பாங்க. ஆனா ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க மறந்தவர்களாக இருப்பாங்க. ஆனா ஆண்டவரை அறிஞ்சிருப்பாங்க. கேட்டா சொல்லுவாங்க, நான் ஆண்டவர் சமூகத்துல ரொம்ப நல்லா ப்ரேயர் பண்றேன், ஒரு நாளைக்கு இவ்வளவு நேரம் நான் ப்ரேயர் பண்றேன் அப்படின்லாம் சொல்லி நம்ம சொல்லுவோம். ஆனா நம்ம வாழ்க்கையில ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்திருக்கிறோமா அப்படின்னா உங்களுக்கு இப்ப யோசிக்க தோணும், ஆண்டவருடைய சத்தத்துக்கு எப்படி செவி கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி. பிரியமானவர்களை, பைபிள்ல இருக்கிற ஒவ்வொரு வசனங்களுக்கும் நம்ம செவி கொடுக்கணும். நம்ம படிக்கிறதோட விட்டுறக்கூடாது. அதுல என்ன சொல்லி இருக்கு, எதன்படி நடக்க சொல்லி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்னையும் நம்ம அலசி ஆராய்ச்சி அதன்படி நம்ம நடக்கும் போது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய வல்லவரா இருக்கிறாரு. இப்போ நம்ம பைபிள்ல ஒரு நிகழ்வை பார்ப்போம். பெதஸ்தா குளத்தருகில ஒரு
உடம்புல வியாதியோட இருக்கிற, மனவேதனையோட இருக்கிற ஒரு மனிதன் 38 வருஷமா அந்த ஆசீர்வாதங்களுக்காக காத்துட்டு இருக்கிறாரு. அந்த பெதஸ்தா குளத்துல போய் மூழ்கி வந்தா அது சரியாயிரும். ஆனா எல்லாரும் போறாங்க, இவனால போக முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனா ஆண்டவர் அதை அறிஞ்சு அந்த மனவேதனையில இருக்கிற மனுஷங்கிட்ட போய், நீ அதுல போய் முழுக ஆசைப்படுறியா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அவருடைய நோக்கத்தை ஆண்டவர் கரெக்டா 38 வருஷம் வெயிட் பண்ண வச்சு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. அந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது? திறந்த வாசலை போல உள்ள ஆசீர்வாதம். ஏன்னா அது ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம். உங்க வாழ்க்கையில வெகு காலமா நீங்க ஆண்டவர் சமூகத்துல ஏதோ ஒரு ஆசீர்வாதங்களுக்காக, கற்பத்தின் கனிக்காக, இல்லைன்னா திருமண காரியங்களுக்காக, இல்லைன்னா என்னுடைய கடன் பிரச்சனை என்னைக்கு மாறும்பா அப்படிங்கிற ஒரு ஆசீர்வாதத்துக்காக, இல்லைன்னா எனக்கு மனசுல ஒரு சமாதானம் வேணும், என் குழந்தையோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ஆசீர்வாதங்களுக்காக நீங்க ரொம்ப காலமா இருந்து ஜெபிச்சுட்டு இருக்கீங்களா? வருஷக்கணக்கா நீங்க அதுக்காக காத்துட்டு இருக்கீங்களா? கலங்காதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, மகனே மகளே கலங்காத, கலங்காதம்மா கலங்காத, நான் உன்னுடைய வேண்டுதலின் சத்தத்தை நான் கேட்டுட்டு இருக்கிறேன். எப்படி 38 வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்த, மன வேதனையில இருந்த அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்தாரோ, அதே போல நீங்க வெகு காலமா நெடுங்காலமா ஆண்டவர் சமூகத்துல நீங்க ஜெபிச்சு ஜெபிச்சு காத்து காத்து கண்ணீர் வடிச்சு, இந்த கண்ணீருக்கு ஒரு பதில் கிடைக்காதா, என் கவலைக்கு ஒரு பதில் கிடைக்காதா, ஆண்டவர் சமூகத்துல என் ஜெபம் கேட்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க நெடுங்காலமா ஜெபிச்சுட்டு இருந்த அந்த ஜெபத்தின் சத்தத்தை இன்னைக்கு ஆண்டவர் கேட்டு உங்க வாழ்க்கையில அவருடைய ஆசீர்வாதத்தை ஒரு திறந்த ஆசீர்வாதமாக, ஒரு திறந்த ஆசீர்வாதமாக ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஆசீர்வதிக்க நல்லவரா இருக்கிறார். பிரியமானவர்களே, மனசுல இருக்கிற காயங்கள், வேதனைகள், கவலைகள் எல்லாத்தையும் ஆண்டவர் சமூகத்துல அப்பா அப்படின்னு சொல்லி நீங்க அவர் சமூகத்துல உங்க முழுவதுமாக உங்களை ஒப்படைக்கும் போது, அவருடைய சத்தத்துக்கு உங்க செவிகளை தாழ்த்தி கேட்கும் போது, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தின் தேவனா, ஒரு அதிசயத்தின் தேவனா கண்டிப்பா மாறி உங்க வாழ்க்கைய ஆசீர்வதிப்பாரு. எத்தனை நாட்கள் அப்பா நான் அந்த வியாதியோட கஷ்டப்படுவேன், எத்தனை நாட்கள் அப்பா அந்த கஷ்டத்தை, இந்த உபத்திரவத்தின் பாகத்துல நடந்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கீங்களா? உங்க உபத்திரவத்தின் பாதையை ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாரு. உங்க வியாதியை மாற்ற அவரால முடியும். பிரியமானவர்களே, அப்பா என்னுடைய வியாதியை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு தொழில் நோயினால் கஷ்டப்பட்டவங்களுக்கு விடுதலை கொடுத்த அதே ஆண்டவர் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலை கொடுக்க அவரால முடியும். கலங்காதீங்க. இப்போ ஒரு சின்ன பிரேயர் பண்ணலாமா? அன்பின் பரலோக தந்தையே, அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா. அந்த மேலான கிருபைக்காக நன்றி அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. அப்பா அவங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு ஆசீர்வாதம் இல்லாம கவலையோட, கண்ணீரோட, வியாதியோட அவ ஜெபிக்கிற மக்கள் உண்டு ஆண்டவரே. அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. ஒரு பெரிய அதிசயத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்ப்பா. அன்னைக்கு அப்பா 38 வருஷம் கஷ்டத்துல இருந்த மனிதனுக்கு அப்பா அற்புதம் செய்தவரே, இன்னைக்கு இவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்ப்பா. அந்த அற்புதம், அந்த அதிசயம் திறந்த வாசலை போல ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில இருக்கிற மன கஷ்டங்கள், மன பாரங்கள், மன வேதனைகள், மன நிந்தனைகள், உபத்திரவங்கள் அனைத்தையும் அப்பா நீங்க மாற்றி போட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில நீங்க பெரிய அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அதிசயம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கருத்திலே ஒப்படைக்கிறேன். நீங்க பொறுப்படுத்தி வழி நடத்தி செல்லுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்கள்,
துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் மாறி போகும். கலங்காதீங்க. கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன். ஹல்லேலூயா.